அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அனைத்து ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் தயவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நாளிலே நமது வள்ளல் பெருமானாருடைய உரைநடை பகுதியிலிருந்து சில விளக்கங்களுக்கு அதை பார்ப்போம். நம்மை நஷ்டம் செய்யும் 4 அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்கிறார். நம்மை நஷ்டம் செய்யக்கூடிய 4 அப்படின்னு சொல்கிறார். அந்த எது நஷ்டப்படுத்துது அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கலாம். நம்மை நஷ்டம் செய்வன 4 அவையாவன ஆகாரம், மைதுனம், அதாவது சேர்க்கை, ஆண் பெண் சேர்க்கை, அது சுருக்கமாக சொன்னால் உடல் உறவு அப்படிம்பாங்க. அப்புறம் நித்திரை, அதாவது தூக்கம், பயம், நினைச்சதுக்கெல்லாம் பயப்படுறது ஆகிய இந்த 4லும் எவை? ஆகாரம் 1, மைதுனம் 1, தூக்கம் 1, பயம் 1 ஆகிய இந்த 4லும் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். இந்த 4லும் முக்கியமானவை ஆகாரம். இந்த 4லும் முக்கியமானது எது அப்படின்னா அது ஆகாரம். அப்புறம் மைதுனம். ஆதலால் இவ்விரண்டிலும் அதனிலும் அதிக ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். இப்போது சாப்பாடு சாப்பிடும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மைதுனம் உடல் உறவு அப்படிங்கிறதுலையும் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறார். அது எந்த ஜாக்கிரதையோட? மிக மிக அதிக ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். இதை நாம் கவனிக்கணும். இந்த 2லும் ஏன் அப்படின்னா, இந்த ஆகாரத்தில் நம்ம நினச்ச ஆகாரத்தை சாப்பிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. சன்மார்க்கம் ஆகாரம் அப்படின்னு சொல்கிறாங்களே வள்ளல் பெருமானார், அதை நாம் வாழ்வியலில் கடைபிடிக்கணும். அதே மாதிரி இந்த சேர்க்கை, ஆண் பெண் சேர்க்கை, குடும்பத்தில் இருக்க சன்மார்க்க அன்பர்கள் இதுலேயும் ஜாக்கிரதையாக இருக்கணும். உடல் உறவு நிகழ்ச்சிகளில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறார். அப்போது இதை நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த 2லும் முக்கியமானது மைதுனம், அதாவது சேர்க்கை, ஆண் பெண் சேர்க்கை. ஆதலால் இந்த விஷயத்தில் எல்லாவற்றை பார்க்கணும், மிக மிக முக்கியமானது எல்லாவற்றையும் பார்க்கணும், அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவ்வாறு இராவிடில் தேகம் அதி சீக்கிரத்தில் போய்விடும். இந்த தேகம் சீக்கிரத்தில் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா அது உயிர் சக்தி. எப்படி அந்த உயிர் சக்திக்கு நாம் விரயம் செய்ய செய்ய இந்த ஆயுள் நீடிக்காது அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்கிறார். அந்த தேக சம்பந்தம் ஆண் பெண் சேர்க்கையில் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதை எப்படி பயன்படுத்துவது என்பது வள்ளல் பெருமானார் சொல்லியிருக்கிறார். இந்த அவ்வாறு அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவ்வாறு இராவிடில் தேகம் அதிசீக்கிரத்தில் போய்விடும், பின்பு முக்தி அடைவது கூடாது. அப்போ தேகமே போகும்போது முக்தி எப்படி வரும்? வராது. முக்தி அடைவதற்கு இம்மானிட தேகமே தக்கதாயும். அப்போ முக்தி அடையணும், இந்த ஜீவன் முக்தி அடையணும் அப்படின்னா இதில் நாம் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். மனதால் கூட நினைக்கக்கூடாது. அதான் வள்ளல் பெருமானார் சொல்கிறாரு, கனவிலும் நினைக்கக்கூடாது, தூக்கத்திலையும் நினைக்கக்கூடாது, கனவிலும் நினைக்கக்கூடாது. இப்போ நாம் விழித்து இருக்கக்கூடிய நிலையிலும் இது நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். இப்போ என்ன சொல்லுவார்? சாக்கிரம், சொப்பனம், சாக்கிரம் நல்லா தூங்குவது, சொப்பனம் கனவு நிலை, சுளுத்தி அப்படிங்கிறது நம்ம விழிப்பு நிலை. இந்த நிலையிலுமே இந்த எண்ணங்கள் வரக்கூடாது அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்றார். அப்போ அந்த எண்ணமே வராமல் இருக்கணும். அப்படி ஏதாவது நேரிட்டால் அதுக்கு குறிப்பிடுறார், 15 நாளைக்கு ஒரு தடவை அதை நீங்கள் அந்த இல்லறத்தில் ஈடுபட்டு கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறார். அதான் அந்த அளவுக்கு நாம் அது மிக ஜாக்கிரதையாக இதை பயன்படுத்தி வரும்போது தான் இந்த தேகம் நீடிக்கும் அப்படிங்கிறார். தேகம் நீடிக்கும் போது தான் முக்தி அடைவது முன்னொரு சாதனம்னு சொல்கிற மாதிரி
முதல்ல நாம் அடையக்கூடியது முக்தி. அப்போ அந்த ஜீவன் முக்தர்கள் ஆகணும்னா இதையெல்லாம் தவிர்க்கணும். அப்புறம்தான் மேலே எல்லா விஷயங்களும் இருக்குது அப்படிங்கிறார். அப்போது இந்த ஜீவன் முக்தி அடைவது கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி என்ன அப்புறம் ஜீவன் முக்தி அடையாது. முக்தி அடைவதற்கு இம்மானிட தேகமே காரணமாகும். தக்கதாயும் வேறு தேகத்தால் அடைவது அரிதாயும் இருப்பது. இந்த தேகம்தான் அடைமைன்னு தவிர வேறு தேகம் ஒன்று அடைகிறது அப்படிங்கிறது அரிதாயும் இருப்பது. அது அரிது அப்படிங்கிறாரு. இப்போ இந்த தேகத்தில் நான் அதை புரிஞ்சுட்டேன். சன்மார்க்கத்தில் இந்த புரிஞ்சுட்டேன். சன்மார்க்கத்தில் வரக்கூடிய அன்பர்களும் இதை கவனித்து கொள்ளணும். சன்மார்க்கத்தில் இல்லாத அன்பர்களும் இதை கவனிக்கணும். ஏன் அப்படின்னா தேகம் இருப்பதே இந்த உயிர் ஆற்றல் சக்தியால் தான். இந்த சக்தி விரைவு, அதாவது இந்த சக்தியை நாம் விரைந்து இந்த இல்லறத்தில் ஈடுபட்டு அதிக நேரம் இல்லறத்தில் ஈடுபட்டு இதை நாங்கள் விட்டுவிடக்கூடாது. உயிர் சக்தியை விட்டுவிடக்கூடாது. அது தேகம் விரைவில் அழிந்து விடும் அப்படிங்கிறார். அதை நாம் மிக அவசியமான ஒன்றை மிக மிக கவனித்து இதை ஈடுபட வேண்டும். அதுதான் முக்கியம். முக்தி அடைவதற்கு மானிட தேகமே தக்கதாயும் வேறு தேகத்தால் அடைவது அரிதாயும் இருக்கின்றது. ஆதலால் எவ்விதத்திலாயினும் தேகம் நீடித்திருக்கும்படி பாதுகாத்தல் வேண்டும். தேகம் நீடித்திருக்கும்படி பாதுகாத்தல் வேண்டும் வள்ளல் பெருமானார் சொல்கிறார். ஆகாரம், நித்திரை, மைதுனம், பயம், இந்த நான்கிலும் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஏற்கனவே அவர் சொன்னீர்கள். இவற்றில் முக்கியமானது ஆகாரம், மைதுனம். இவற்றில் முக்கியமானது மைதுனம். இதன் அளவில் ஒரு மனிதன் தன்னை சர்வ ஜாக்கிரதையுடன் காக்க வேண்டும். இல்லையாயின் அதி சீக்கிரத்தில் மரணமடைவான். உயிர் சக்தி போயாச்சு அப்படின்னா விரைவில் மரணம் வந்துரு அப்படிங்கிற சந்தேகமில்லை. மரணம் வந்துரு, சந்தேகமில்லை. இல்வாழ்வானுக்கு மைதுனம் ஊற்றுக்கேணி நியாயத்து உடையது. அதாவது இல்லறத்தில் இருக்கிறவனுக்கு மைதுனம் ஊற்றுக்கேணி மாதிரி அது நியாயமுடையது அப்படிங்கிறார். அதுவும் நாம் அளவாக வைத்து கொள்ளணும் அப்படிங்கிறார். தேக நஷ்டத்தின் முக்கிய காரணங்கள் அப்படிங்கிற தலைப்பில் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு தேகம் சீக்கிரத்தில் நஷ்டமடைவதற்கு காரணம் 2. அவையாவன ஆகாரம், மைதுனம். ஆகாரத்தால் 9 பங்கு நஷ்டமும். எப்படி? ஆகாரத்தால் 9 பங்கு நஷ்டமும் மைதுனத்தால் 1 பங்கு நஷ்டமும் உண்டாகின்றது. அப்போ ஆகாரம் சாப்பிடும்போது எதை சாப்பிடுவோணுமோ அந்த அளவுக்கு சாப்பிட்டுக்கணும் அப்படிங்கிறார். அதனால் 9 வித நஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிறார். அப்போ மைதுனத்தால் 1 பங்கு நஷ்டம் உண்டாகும். அப்படி எப்படி எனில் பிண்ட உற்பத்தியின் காலம் தொடங்கி, இந்த உடம்பு உற்பத்தியின் காலம் தொடங்கி இறந்து போகின்ற பரியந்தம் ஆகாரம் உண்டு. இறக்கிற வரைக்கும் இந்த தேகம் ஆரம்பிச்சதிலிருந்து இறந்த போகிற வரைக்கும் நம்ம ஆகாரம் சாப்பிட்டு தான் இருக்கணும். ஆகாரம் உண்டு, இது இயற்கை. ஆகாரம் சாப்பிட்றது இயற்கை. சிசு குழந்தை அது பால் குடிக்கும். வாலிபம் அது சாப்பிடும். விருத்த பிரகாரம் வயசான பிற்பாடு சாப்பிடணும். ஏன்னா அது கடைசி வரைக்கும் சாப்பிட்டு தான் இருக்கணும். இந்த பருவங்களில் மைதுனம் கிடையாது. எந்த பருவங்களில்? வயதான பருவங்களில் மைதுனம் உடல் சேர்க்கை அப்படிங்கிறது கிடையாது, கூடாது. கௌமாரம், அது கௌமாரங்கிறது இளைஞர். யவனம் அதை சார்ந்தது. இந்த 2 பருவங்களில் மாத்திரம் மைதுனம் உண்டு. அப்போ இளைஞனாக இருக்கும் மனிதன் அந்த பருவத்தில் நாம் பருவத்தில் பயிர் செய் அப்படின்னாங்களே, அந்த மாதிரி இந்த கௌமாரம் அப்படிங்கிற இளைஞருடைய தரத்தில் இந்த பருவங்களில் மாத்திரம் மைதனம் உண்டு. அந்த இடத்துல நாம் அதை சேர்ந்துக்கலாம். இந்த பருவங்களில் நோயாலும் துக்கத்தாலும் நோய் வராமல் பாதுகாத்துக்கணும் உடம்பை. துக்கப்பட்டும் அதில் இந்த உடம்பு ரொம்பவே பலகீனம் அடைக்கும். 2வது தரித்திரத்தாலும், அதாவது நம்மளுக்கு இல்லை, உணவு கிடைக்கலை அப்படிங்கிறது தரித்திரம். அதாவது வாழ்க்கையில் எல்லாரும் ஒரே சம அளவில் இருக்க மாட்டாங்க.
இல்லாதவன் இருப்பான். அது இல்லாதவன் இருக்கிறவனுக்கு அடைமொழி என்னன்னு சொல்லுவோம், தரித்திரம் உண்டாக இருக்க, தரித்திரத்தில் அவன் இருக்கிறா அப்படிம்பாங்க. ஒன்றும் இல்லாமல் இருக்கிறா அப்படின்னு நாம் சொல்லுவோம் எளிய பாஷையிலே. அப்போ பசியாலும் அவன் இருக்கக்கூடாது. எப்பேற்பட்ட ஏழையாக இருந்தாலும் பசியை தீர்ப்பதற்கு முதல் இடம் கொடுக்கணும். பயத்தாலும் நினைச்சதுக்கெல்லாம் பயப்படுவான். வேறு அனந்த வகையாலும் பல்வேறு வகையாலும் உண்டாகும் துன்பங்களாலும், மனிதனுக்கு இந்த வகை தான் துன்பம் வரும்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு துன்பம் வரும். அந்த துன்பம் வரும்போது கூட அனந்த வகையாலும் உண்டாகும் துன்பங்களாலும் மைதுனம் தடைபடும். இந்த துன்பங்கள் வரும்போது இந்த சேர்க்கையெல்லாம் தடைபடும். இந்த காலத்தில் ஆகாரம் உண்டு, இந்த காலத்தில் ஆகாரம் உண்டு, பொருந்தல் ஏகதேசம், நஷ்டமும் அப்படியே இருக்கின்றது. அப்போ அந்த இடத்துல நாம் அந்த உறவு வச்சுக்க கூடாது. இந்த காலத்தில் எந்த காலத்தில் பசி வரும்போதும் பயத்தாலும் வேறு அனந்த வகையாக உண்டாகும் துன்பங்களாலும், பல்வேறு வகையால் ஏற்படும் துன்பங்களாலும் இந்த சேர்க்கை தடைபடும். இந்த காலத்தில் ஆகாரம் உண்டு, பொருந்தல் ஏகதேசம், நஷ்டமும் அப்படியே இருக்கு. அந்த நஷ்டமாயிரு, நீங்கள் சாப்பாடு உண்டாலும் அந்த காலத்தில் நம்மளுக்கு அது உயிர் சக்தி வீணாகிடும். அப்படி இருக்கிறது. ஆகார விஷயத்தில் அதிக்கிரகம், அக்கிரமம், அஜாக்கிரத்தை, அசாதாரணம், இப்படிப்பட்ட உணவுகளை நீக்கி அதிக்கிரமமாக அதி தீவிரமாக சாப்பிட்றதுன்னு சொல்லுவாங்களோ, அப்படி இல்லாமல் அக்கிரமாக சாப்பிட்றது அப்படிங்கிறது இந்த புலால் உணவுகளெல்லாம் எடுத்துக்கொள்வது, அக்கிரமாக சாப்பிடுவது, அஜாக்கிரதையான. அப்போ சாப்பிட்றதா அது வேண்டாமான்னு அஜாக்கிரதையை சில பேர் சாப்பிடாமல் இருப்பாங்க. அப்போது அசாதாரணமாக எப்போது தடவை சாப்பிட்றவங்க இருப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் இப்படிப்பட்ட உணவுகளை நீக்கி, அசாதாரண உணவுகளை நாம் எடுத்துக்கக்கூடாது. இப்படிப்பட்ட உணவுகளை நீக்கி சுத்த சத்துவ ஆகாரங்களை, எப்படி சுத்த சத்துவ ஆகாரங்களை, சத்து உணவுன்னு உங்களுக்கு எதுன்னு தெரியும். அது உணவில் 3 வகை, ராட்சசம், தாமசம், சாத்வீக உணவுன்னு சொல்லுவாங்க. அதுதான் சத்துவ ஆகாரம் அப்படிங்கிற. சாத்வீக உணவுனா முழு சைவம். அப்படி சத்துவ ஆகாரங்களை புசித்து ஆயுள் விருத்தி செய்து கொள்வது சுத்த சன்மார்க்க ஏற்பாடு. சுத்த சன்மார்க்க ஏற்பாடு அதில் தான் அப்படிங்கிறார். 2வது துர்மரணம் அப்படிங்கிறத பற்றி வள்ளல் பெருமானார் சொல்லிக்கிறாரு. அதாவது ஜீவர்களுக்கு, அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வாந்தி, பேதி, மாரடைப்பு முதலியவற்றால் வாந்தி வருவது, பேதி உண்டாகுவது, மாரடைப்பு முதலியவற்றால் நேரிடும் துர்மரணங்கள் அப்படிங்கிறார். இப்போ வாந்தி வந்து இறக்குறவங்களும் இருக்கிறாங்க, நிற்காம பேதிக்கு போய் இறக்குறவங்க இருப்பாங்க. மாரடைப்பு ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறோமே, அதன் மூலமாக முதலியவற்றால் நேரிடும். அதெல்லாம் எதுன்னு அந்த மரணத்தை என்ன மரணம்னு சொல்கிறாரு? துர்மரணங்கள் அப்படிங்கிறார். ஆகார குறைவாலும் மிகுதியாலும், அதாவது ஆகாரம் குறையாலும் சாப்பிடக்கூடாது, மிகுதியாகவும் சாப்பிடக்கூடாது, அளவோடு சாப்பிட்டுக்கணும். ஆகாரம் குறைவாலும் மிகுதியாலும் அதிக்கிரமத்தாலும், அதாவது நம்ம இறைச்சி சாப்பிட்றது அதிக்கிரமத்தாலும் பொருந்ததாலும் சேர்க்கையினாலும் இவை போன்ற பலவாக கெடுதி இந்த தேகத்துக்கு ஏற்படுகின்றது. ஆக இந்த தேகத்தை இதிலெல்லாம் ஜாக்கிரதையாக இருந்து இந்த உடம்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்லிக்கிறாரு. நாமும் அந்த வழியிலே போய் பல்வேறு இந்த சிந்தனைகளெல்லாம் நாம் வள்ளல் பெருமானார் கொடுத்ததையெல்லாம் சிந்தித்து அதன்படி நடந்து இந்த தேகம் நஷ்டமடையாமல் அதை கடைபிடிக்கணும். வள்ளல் பெருமானார் சொல்கிறது 100க்கு 100 உண்மையான விஷயங்கள். அதை நாம் கடைபிடித்து வரும்போது இந்த உயிர் சக்தி நம்ம உடம்புல அது இழக்காமல் காப்பாற்றப்படும். அதன் மூலமாக அதாவது இந்த ஆசனங்கள் தெரிந்தவங்க பத்மாசனத்தில் இருக்கணும். பத்மாசனத்தில் இருந்து பழகணும். காலையும் கட்டாயமாக காலையிலுமோ இரவு நேரங்களிலுமோ அது இருக்கணும்.
அது அவங்கவுங்க எந்த அளவுக்கு பிரயத்தப்படுத்தி அந்த பத்மாசனத்தில் இருந்து பழகிறாங்களோ அப்போது தான் அந்த உயிர் சக்தி அப்படிங்கிறது அது வந்து நம்மளுக்கு உடம்புல தங்க ஆரம்பிக்கும். அதான் வள்ளல் பெருமனார் குறிப்பிடுவார் அகவல்ல. அதாவது இந்த உயிர் சக்தி ஒன்று இணைந்து உயிர்த்திரள் அப்படிம்பாங்க. உயிர்த்திரள் அப்படிங்கிறது இந்த சத்துக்கள் ஒன்று திறந்து ஒரு பந்தித்து ஆயிட, ஒரு திரள்கள் எல்லாம் ஒரு பந்தித்து ஆயிட அப்படிங்கிறார். சிக்கிரம் அனைத்தும் அதை வந்து ஒரு பந்தித்து அப்படிங்கிறார். அது ஒரு அதாவது கட்டி, அந்த மாதிரி கட்டி ஆகும்போது தான் நம்மளுக்கு அந்த உயிர் சக்தி வீணாகாது. அதை நாம் பாதுகாத்து வச்சுக்கணும். அப்படி வைக்கும்போது தான் அந்த தேகம் அழியாமல் நீண்ட ஆயுளோடும் நம்ம ஆரோக்கியமான வாழ்வு. எப்படி ஆரோக்கியமான வாழ்வு வருது அப்படின்னா, சைவ உணவு மேற்கொள்ளும் போது தான் உடம்புக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் நம்மளுக்கு இது சத்துவ உணவுகள், சாத்வீக உணவுகள் இதை எடுத்துக்கணும். இதுதான் முக்கியம். இது இருக்கும்போது தான் சன்மார்க்கத்தில் அடுத்த நிலை அப்படிங்கிறதுக்கெல்லாம் நாம் போக முடியும். அதனால் முதல்ல இந்த தேகத்தை காப்பாற்ற வேண்டும். அப்போ தேகத்தை காப்பாற்ற இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இதன் சன்மார்க்க வழியிலே வள்ளல் பெருமானார் அருளிய இந்த உரைநடை பகுதியில் இருக்கக்கூடியதான் உங்கள் கவனத்துக்கு அடியேன் எடுத்துரைத்தேன். இதையெல்லாம் நாம் சிந்தித்து செயல்படணும் அப்படின்ட்டு கேட்டுக்கொண்டு இந்த அளவில் என்ற இரவு நேர இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஆன்மநேய தயவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எல்லாமுள்ள அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் உங்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவரிடம் விண்ணப்பத்தில் வைத்துக்கொண்டு இத்துடன் இந்த இரவு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கின்றேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க, கொள்ளா நிலையை கொலையமெல்லாம் ஓங்குக. தயவு 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 தயவு. அனைவருக்கும் ஆன்மநேய தயவு தயவு தயவான வணக்கங்கள்.